And one more thing, nowadays they added many tools in the Google forum. And the form open பண்ணி work பண்ணும்போது வேற ஏதாவது open பண்ணனா that will also get record. So அப்ப exam start பண்றதுக்கு முன்னாடி prepare ஆயிக்கோ. Once form open பண்ணிட்டால் நீ பாட்டுக்கு உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சுக்கோ. வேற ஏதாவது browser open பண்ற, கேமரால இது பண்ற எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். Be careful. Okay? No invigilator present. Online invigilation is there. அதுவே invigilate பண்ணி உங்களுக்கு report generate பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? Don't try any malpractice, especially WhatsApp open பண்ணா immediately தெரிஞ்சிரும். ஓகேவா? I think you people won't try that one because அதுக்குண்டான gift உனக்கு CA ஒன்லயே மார்க்ல கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா? Believe yourself and do it. வேற ஏதாவது டவுட் இருக்கா? Test portion, open circuit, short circuit, source transformation, star delta transformation, mesh and nodal analysis. ஓகேவா? எத்தனை டாபிக் இருக்கு? 5 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஹலோ? எஸ் சார். ஓகே, நான் கன்டினியூ பண்றேன்னா மாடியூல் 2 நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம்னு சொல்ல முடியுமா? What are the topics we have finished? Mesh and nodal analysis we finished. The next things from here to here is a theorem. Okay, theorem it is the one of the statement. இது வந்து it is a proven statement. Theorem அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டிரைவ் பண்ணிருப்பாங்க, அதை வந்து பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எது கீழே வந்துடும்? தியரம் கீழே வந்துடும். ஓகேவா? லா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தியரம். ஓகேவா? பட் தியரம் ஹேவ் லிட்டில் வெயிட்டேஜ் தேன் யுவர் லா. நம்ம ஸ்கூல்ல என்ன தியரம் படிச்சிருக்கோம்? ஸ்கூல்ல மேக்ஸ்ல என்ன தியரம் படிச்சிருக்கோம்? பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? அப்ப தியரம்னு எடுத்துட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அது எங்க அப்ளை பண்றன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். am I correct? In the same way, கண்ணா இந்த தியரம் பொறுத்தளவுக்கு டீச்சிங் இஸ் ஜஸ்ட் 25% தான் we will teach, 75% ஒன்னோட ஒர்க் தான். அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, தியரம் ஒன்லி த நியூ கான்செப்ட், அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றோன்றதுக்கு we will use all the concept up to this topic. Up to this topic na module 1ல நம்ம என்னெல்லாம் படிச்சோம், plus module 2ல mesh and nodal, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம தியரமை சால்வ் பண்ண போறோம். Am I clear? Can you note down the theorem names? Superposition theorem, Thevenin's theorem, Norton's theorem, maximum power transfer theorem, reciprocity theorem. So நமக்கு CA2க்கு we will stop here. Norton theorem complete பண்ணிடுவோம். ஓகேவா? So in today's class we are going to see superposition theorem. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல எங்க படிச்சிருக்கோமா சூப்பர்பொசிஷன்? எங்கயாவது ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது படிச்சிருக்கோமா? ஹோமோஜீனி ஈக்குவேஷன் ஏதாவது படிச்சிருக்கோமா மேத்ஸ்ல? Okay, you will come to know if I proceed the consecutive slides. Remaining portions are AC circuits that we will see later. Okay, yes. So சொல்லுங்கண்ணா. Yes. ஆமா ஆமா ஆமா. கண்ணா அதெல்லாம் சிஏ டெஸ்ட் முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்குன்னு. நீங்க போகாட்டியும் வேற ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டேஷனுக்கு போவாங்க. ஓகேவா? அது வந்து புட் டுகெதர் ஓவரால் காலேஜுக்கு தான் ஓரியன்டேஷன். am I correct? You people can inform. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிட்டு டெஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீ போய் ஓரியன்டேஷன் கண்டினியூ பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 to எவ்வளோ வரைக்கும் இருக்கு பிரவீன்? 3 to 4:30 வரைக்கும் ஓரியன்டேஷன் வைக்க மாட்டாங்க. ஓகேவா? You can attend orientation, after you can attend CA. CA time, unit test time is 4:30 to 6:30 PM. இது எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? 2 hours இருக்கு, 30 questions இருக்கும். Whoever attended the quiz, they can finish the test within a couple of minutes நீ முடிச்சிடலாம். ஓகேவா? Shall I continue the topic? Take down the title, Superposition Theorem. What is today's date? 29/1
2021. Okay, yes. Superposition theorem. 2021, sir. Yes, madam. Superposition theorem என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி let me recollect few terminologies already we have studied. What is linear element? Can you give an example? Linear element na or example. 3 to 4, sir. What? Resistor. Okay, linear element நம்ம அதை எப்ப சொல்லுவோம்? In general நான் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்கிறேன், அதோட அவுட்புட் வேல்யூ வந்து இன்புட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா இட் இஸ் செட் டு பி வாட்? லீனியர் எலிமெண்ட். So if you take a resistor, yes, what is the input quantity? Voltage. What is the output quantity? I. இது ரெண்டும் லீனியரா இருக்கா, நமக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கா? அதை நம்ம என்ன எலிமெண்ட்னு சொல்லுவோம்? லீனியர் எலிமெண்ட். இது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். எஸ். Then or if it satisfies these two conditions, homogeneity and additivity. இது நம்ம தான் கேட்ட மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? இந்த கான்செப்ட் நீ படிச்சிருப்ப. if I show the example you will come to know. Homogeneity na enna? Very simple. Homogeneity is nothing but if I have two things, x input, y output. Okay va? X என்றது ஒரு input, y என்றது output. In case if I multiply the input with k, k வை எதால மல்டிப்ளை பண்ற? சரி, x எதால மல்டிப்ளை பண்ற? k ஆல. அப்ப அவுட்புட்டும் மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் k ல இருந்துச்சுன்னா அது எதை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம்? அந்த வேரியபிள், அந்த இன்புட் அவுட்புட்டும் எதை ஒபே பண்ணுது? ஹோமோஜெனிட்டி ஃபாலோ பண்ணுது. Am I clear? Then the second thing is additivity. Additivity na enna sir? We will check. I am having two inputs, x1 and x2 and y1 and y2. புரியுதா? எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் இருக்கு? 2 input 2 output. இது additivity na எப்படி சார் ஃபாலோ பண்ணும்? Please see here. x1 டிபெண்ட் பண்ணி y1 அவுட்புட் மாறுது, x2 டிபெண்ட் பண்ணி y2 மாறுது. If I add x plus x2, இந்த ரெண்டு தான் நான் ஆட் பண்ணி இன்புட்டா கொடுத்தால் அவுட்புட் வந்து y1 plus y2 இதை ஒபே பண்ணுது அப்படின்னா that's called as additivity. புரியுதா? ரெண்டு இன்புட்டை ஆட் பண்ணா அதோட அவுட்புட்டும் அதே சேம் அடிஷன் ரெஸ்பான்ஸ்ல இருந்தால் the particular thing is said to be follows the additivity concept. Homogeneity na enna? ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல இன்புட்டை மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட்டும் சேம் கான்ஸ்டன்ட்ல வேரி ஆச்சுன்னா இட் இஸ் செட் டு பி ஹோமோஜெனிட்டி. அப்பனா என்னன்னா, எக்ஸாம்பிள், இப்போ வோல்டேஜ் 2 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணால் கரண்ட் என்ன ஆகும்? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். Am I correct? So இது மாதிரி ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா but the particular thing is said to be linear னு அர்த்தம். புரியுதா கண்ணா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், அப்ப லீனியர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? இந்த எலிமெண்ட்ஸை எடுத்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணா அந்த நெட்வொர்க் என்ன பேர் வச்சிடலாம்? லீனியர் நெட்வொர்க். எலிமெண்ட்ஸை எடுத்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணால் that is said to be what? லீனியர் நெட்வொர்க். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல நோட்ஸோ எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் டைம் பாஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன்னா கண்ணா? இது புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் சொல்ல போற கான்செப்ட் உனக்கு புரியும். ஓகேவா? எஸ். தென் பைலேட்ரல். கண்ணா ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டிங்ல பார்த்துக்கோனா கண்ணா, எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காட்டுறேன். சரியா? தென் ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா பிரவீன்? சார் விசிபிளா தான் சார் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரவீன், லாஸ்ட்ல காட்டுறேன். இதை வந்து கன்டினியூ பண்ணுங்க. பைலேட்ரல் எலிமெண்ட் அப்படின்னா என்னது? யூனிலேட்ரல், பைலேட்ரல் நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ல படிச்சோம். வாட் இஸ் யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல்? உங்க கிளாஸ் நோட்ஸ் ரெஃபர் பண்ணி சொல்லு பார்க்கலாம். நோட்டை திருப்பு வேகமா. சிங்கிள் டைரக்ஷன் சார், டபுள் டைரக்ஷன் சார். சிங்கிள் டைரக்ஷன், டபுள் டைரக்ஷன்னா அதுக்கு பேர் வேற. யூனி டைரக்ஷன் அண்ட் பை டைரக்ஷன் எலிமெண்ட் படிச்சிருக்கோம். Am I correct? If the element allows the current in both the direction na adu bidirectional. Unidirectional na ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் அலோ பண்ணும். Here the term is little different. Bilateral அப்படினா என்ன? படிச்சோம் ஃபர்ஸ்ட் மாடியூல்ல. ஓகே, நோ இஷ்யூ.
சொல்லுங்க. the IV characteristics ரெண்டு டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருந்தால் that is should be bidirectional element. Is it clear? Bidirectional and bilateral இது எல்லாத்துக்கும் அப்பப்ப கன்ஃபியூஷன் வரும். நீ இன்னும் பிஜி டிகிரி முடிச்சு பிஹெச்டி பண்ண போனாலும் இந்த டவுட் உனக்கு வரும். ரொம்ப சிம்பிள். பைடைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்லயும் கரண்ட் அலோவ் பண்ணிருது. இப்படியும் அலோவ் பண்ணுது, இப்படியும் அலோவ் பண்ணுது. பண்ணிருச்சுன்னா இது டைரக்ஷனல், பைடைரக்ஷனல். இது எத்தனை டைரக்ஷன்ல கரண்ட் அலோவ் பண்ணும் டயோடு? ஒன்லி ஃபார்வர்ட் பயஸ்ல மட்டும் அலோவ் பண்ணும். ரிவர்ஸ் பயஸ்ல என்ன பண்ணாது? It won't allow. Am I correct? Am I correct? Yes, sir. Yes. அப்ப bilateralனா the IV characteristics. So IV VI characteristics எடுத்து பார்த்தோம்னா V இங்க I இங்க எடுத்தேன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல ரெசிஸ்டர் இப்படி இருக்கும். அதே நம்ம ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணாலும் ரெண்டோட characteristics ஒரே மாதிரி இருக்கு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன பேரு? Bilateral element. Is it clear? Is it clear? Okay. Then அதுக்கு எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர். அப்ப பைலேட்ரல் எலிமெண்ட்னா என்னவா, நெட்வொர்க்னா என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? பைலேட்ரல் நெட்வொர்க்னா என்னவா இருக்கும்? It consists of bilateral. That's all. Very, very simple. Network consists of bilateral elements. Example resistor, inductor, capacitor. இப்போ நான் உனக்கு ஒரு புட்டுகதரா ஒரு டெஃபினிஷன் கேட்கிறேன். வாட் இஸ் லீனியர் பைலேட்ரல் நெட்வொர்க் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is linear bilateral network? The network consists of Bilateral elements, sir. both linear and bilateral Elements. That's all. As simple as that. Now you take a screenshot. Now you take a screenshot. Quick. Yes. Now screenshot எடுத்தாச்சு. Now you will see the definition for the superposition theorem. ஆனா எல்லாரும் சூப்பர்பொசிஷன் தியரத்தை ஒரு தடவை சத்தமா படி. எனக்கு காது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, படி பார்க்கலாம். Everyone. In a linear bilateral network with two or more independent sources, the current through are voltage electricity and potential equal to both are produced by the result of Okay, what do you understand from this statement? ஏதாவது புரியுதா? Can you understand anything from this? இதை எழுதுனா 2 மார்க் கிடைக்கும் சார். அது வேணா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கரெக்டா? இது அப்படியே உட்காந்து நான் ஒரு 20 தடவை படிச்சேன்னா எனக்கு செமஸ்டர் வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். கரெக்ட் தானே சார்? ஓகே. Now what we are going to do means we are going to slice this statement. எங்க ஸ்லைஸ் பண்றது? நமக்கு டெக்னிக்கல் இங்கிலீஷ் எங்கயாவது யூஸ் ஆகுதான்னு பாரு. இதோட ஸ்லைஸ் பண்ணணும். இதோட ஸ்லைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது ஸ்லைஸ் பண்ணணும். இங்க ஒரு ஸ்லைஸ் பண்றேன். ஓகேவா? Yes sir. அதுக்கு அடுத்து நான் இங்க ஒரு ஸ்லைஸ் பண்றேன். சோ ஸ்லைஸ் நம்பர் 1, ஸ்லைஸ் நம்பர் 2, ஸ்லைஸ் நம்பர் 3, ஸ்லைஸ் நம்பர் 4. இந்த 4ஐயும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். ரைட். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா everyone blaming that சார் எனக்கு ரெக்கார்ட் ஒர்க் தரீங்க, அப்சர்வேஷன் ஒர்க் தரீங்க, ஒர்க் ஷீட் எழுத சொல்றீங்க, கிளாஸ் நோட் பண்ண சொல்றீங்க, எல்லாமே சப்மிட் பண்ண சொல்றீங்க. எங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் ஆகுது சார் அப்படின்னா ரைட்டிங் 1 time is equal to reading how much time? Roughly 10 times. அது எப்படி அப்படின்னா, ஆனா you people will do whenever you find any content, keep the left hand in the sentence, take the pen in the right hand, அப்படியே left hand மூவ் ஆக right hand மூவ் ஆகும். கரெக்டா? in linear bilateral இப்படி தான காப்பி அடிப்போம் நம்ம நோட்ஸ். Don't do that. If you do that, writing 1 time is equal to reading 0 times. அப்ப writing 1 time is equal to reading 10 times னா எப்படி இருக்கணும்னா, you have to read the whole this portion, then spell the sentence in your brain, then third step you have to write. எல்லாரும் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்டென்ஸை ஒரு தடவை மனசுக்குள்ள ரீட் பண்ணு, அப்புறம் ஒரு தடவை சொல்லிப்பாரு, அப்புறம் ஸ்கிரீனை பார்க்காம ஒரு நோட்ல எழுதி பார்க்கலாம். தப்பு இல்லாம இஸ் வாஸ் தப்பானா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குயிக்கா எழுதி பார்க்கலாம். இன் அ லீனியர்
bilateral network with two or more independent sources. இது நம்ம பிரெயின்குள்ள போயிருச்சாக்க, ஆனா it will take some time. கொஞ்சம் டைம் எடுத்து எழுதும். இதுவே நீ ஈயடிச்சாங்காய் போயிடுச்சுன்னா within a secondல இங்க இருக்கிறது நோட்ல வந்துடும். Am I correct? Hereafter, even observation, record, lab content எது நீ எழுதினாலும் அதுக்கப்புறம் நீ எக்ஸாமுக்கு படிக்க கூடாது. லேப் சப்மிட் பண்ணிட்டு அப்சர்வேஷன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து லேப் எக்ஸாம் படிச்சீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? ஸோ இப்போ எனக்கு இதுல என்ன புதுசா இருக்கு டேர்ம், ஏதாவது புது டேர்ம் இருக்கா? This is the very new term what we have learned now. Am I correct? Yes, sir. A linear bilateral network I know very much now. Okay. Two or more அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? ரெண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட. Very good. Greater than or equal to two independent sources. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? Do you know the meaning of independent sources? டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். டைம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? எதையும் சார்ந்து இருக்காது. ஓகே. இண்டிபெண்டன்ட் சோர்சஸ், டிபெண்டன்ட் சோர்சஸ் நம்ம ஏதாவது மாடியூல் 1ல படிச்சோமா? எஸ் சார். அத சொல்லு. எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? இண்டிபெண்டன்ட்ல எவ்வளவு இருக்கு? What is this? What is this? What is this? Voltage source, current source. Okay. What is this? What is this? என்ன சார் மாடியூல் 1 சமச்சீர் கல்வி மாதிரி நான் அந்த டேர்ம் படிச்சுட்டா அந்த புக்கை தூக்கி போடலாம் நினைச்சேன் சார் ஸ்கூல்ல. நீங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கை திரும்ப செகண்ட் டேர்ம்ல கேக்குறீங்க? நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இதுக்கு பேர் அதே வச்சா இந்த ரெண்டு கோச்சுக்கும். Am I correct? எஸ் சார். இதுக்கு என்ன வேற நேம் வச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். This diamond symbol implies what? Dependent source. என்ன source? Dependent source. ஓகேவா? அப்ப இந்த பர்టిక్యులர் தியரத்துல நம்ம எந்த சோர்ஸை நம்ம மேஜரா எடுத்துக்கிறோம்? இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னது? ஐடியல் சோர்ஸ், இன்னொன்னு வந்து பிராக்டிகல் சோர்ஸ். ஐடியல் எத்தனை டைப் இருக்கு? வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். பிராக்டிகல்ல வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். அவ்வளவுதான். அப்ப if any circuit forms a linear and bilateral network if it has two or more independent sources, அதுக்குள்ள அப்ப independent sources இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல. Let me have one current source, one resistor, one voltage source. ஆனா மேல இருக்கிறது ஃபார்ம் ஆயிருச்சா பாருங்க. லீனியர் பைலேட்டரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருச்சு. It has two independent sources. Am I correct, sir? Am I correct, sir? Yes, sir. Okay. Continue the second slice. ரெண்டாவது ஸ்லைஸ் படிங்க பார்க்கலாம் குயிக்கா. What do you understand from this? Let me check. The current through or voltage across any element in a network. Okay. அப்படின்னா என்ன மீனிங்? இங்க என்ன எலிமெண்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரெசிஸ்டர் சார். Value of the resistor 2 ohm. 2 ohm. அப்படின்னா the current through this 2 ohm resistor or the voltage across the 2 ohm resistor. கரெக்டா ஸ்டேட்மெண்ட் அதானே சொல்லுது? Yes, sir. Yes. Okay. Is equal to அப்படின்னா என்ன அர்த்தம்னா I2 ohm and V2 ohm is equal to something. அது என்னன்னு பார்க்கலாம். What is something? Equal to the algebraic sum of currents. என்னடா கண்ணா ப்ளூரல்ல வருது? இங்க ஒரு கரண்ட் தானே இருக்கு. அப்ப பாத்தறலாம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக்கானு. currents or voltages produced. ஆனா இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு நம்ம. கரெக்டா தேர்ட் ஸ்லைஸ்ல மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். algebraic sum of currents and voltages ன்னு சொல்றாங்க. அப்ப currents and voltagesனா அது என்ன மீனிங்? மோர் தென் 1 இல்ல 1? more than 1 sir. More than 1 sir. algebraic sum என்ன மீனிங்?
I need to consider the polarity also. Plus or minus on பார்க்கணும். Am I correct? Yes, sir. இதுக்கு வந்து க்ளூ எங்க இருக்குன்னா லாஸ்ட் ஸ்லைஸ்ல இருக்கு. லாஸ்ட் ஸ்லைஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, by individual sources acting alone. ஆனா ஒரு ஃபிலிம் இருக்கு, ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு வில்லன் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அந்த படத்துல ஒரு ரிசல்ட் வரும். கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஹீரோவோட இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துறோம். ஹீரோ வந்து என்ன நன்மையெல்லாம் செய்யறாருன்னு அந்த படத்துல ஃபுல்லா பாத்துறோம். அதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்றாருன்னு பாக்குறோம். ரெண்டையும் ஆட் பண்ணா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கையில கிடைச்சிருமா? கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே. இப்ப அந்த மீனிங்கை வச்சுட்டு இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டுக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து ஹீரோ வில்லன் கிடையாது, ஆனா டூ டிஃபரண்ட் கேரக்டர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? கரண்ட் சோர்ஸ் ஒரு கேரக்டர், வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு கேரக்டர். ஓகே. இப்ப நான் சொன்னதை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும்? யாரை ரிமூவ் பண்ணிடலாம்? வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அதுக்கு லீவ் கொடுத்துடலாம். வோல்டேஜ் சோர்ஸை விட்டுட்டு கரண்ட் சோர்ஸை மட்டும் பார்க்கலாம். அப்ப எனக்கு ஒரு கரண்ட் சர்க்கியூட்ல வருமா? எஸ் சார். அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். I2O சிங்கிள் டேஷ் வச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே. அப்ப இருக்கிற வோல்டேஜ்க்கு என்ன பேர் வைக்கலாம்? ஹலோ, V2O சிங்கிள் டேஷ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கரண்ட் சோர்ஸ் லீவ் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன கரண்ட் வரும்? அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? I2O double dash. That's all. As simple as that. What is voltage in this condition? Double dash. அவ்வளவுதான் கண்ணா. சூப்பர்பொசிஷன் தியரம் ஓவர். இதுக்கப்புறம் நான் சம்ஸ் கண்ணில் காட்டுவேன், நீ சால்வ் பண்ணினா வேலை முடிஞ்சிருச்சு. மாடியூல் 2 வந்து சகாப்தி எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போகும், இல்லைன்னா புல்லட் ட்ரெயின் ஸ்பீட்ல போகும். ஏன்னா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச கான்செப்ட். என்னோட போர்ஷன் இதோட முடியல. ஐ வில் ஷோ யூ ஃபியூ மோர் திங்ஸ். ஹவு டு ரிமூவ் திஸ். ஆனால் இவரை ரிமூவ் பண்ணா இவர் கோச்சுக்குவார். அப்ப இவரை ஏதாவது ஒரு சொல்லி தானே நம்ம அனுப்பணும். உனக்கு வந்து ஒரு 4 நாள் காம்ப் ஆஃப் தரேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாதான் இவர் வெளியே போவார். அப்ப என்ன பண்ணணும்னா we need to replace the another source with its equivalent resistance. நோட் பண்ணிக்கலாமா? நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம்? அதர் சோர்ஸ் அதோட equivalent resistance வச்சு மாத்துவோம். Now please take the screenshot of this definition because I am going to move from here. ஓகே. ஆனா தியரம் புரிஞ்சிருச்சா? ஹலோ சார். டூ சோர்சஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு டைம் நம்ம சால்வ் பண்ணுவோம் क्वेश्चन? 2 times. ஓகே. if I have 6 source இருக்கு, அப்ப எத்தனை டைம் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்? 6 times. இல்ல என்ன கண்டிஷன்? எவ்ரி டைம் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ரிமைனிங் சோர்ஸ் எதை வச்சு மாத்தணும்? Equivalent resistance. கிளியர்? எஸ். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலா பார்ப்போம். While finding the effect of individual sources acting alone, other sources are non-operative. Am I correct? Other sources operate ஆகுமா? ஆப்ரேட் ஆகாது? ஆப்ரேட் ஆகாது. It is called as non-operative. அதோட other names நோட் பண்ணிக்கலாமா? Inactive or turned off or zeroed out. நோட் பண்ணிக்கலாமா இந்த புது டேர்ம்ஸ்? இந்த புது டேர்ம்ஸ் நோட் பண்ணிக்கலாமா? எஸ் சார். பட் எல்லாத்துக்கும் மீனிங் என்னது? நான் ஆப்ரேட்டிவ். அதை ஆப்ரேட் பண்ணாம அதை நீ வேலையே செய்ய வேண்டாம். இது நம்ம ஃபிலிம் டயலாக்ல சொன்னோம்னா நெயிலே பிளக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு மீதி மட்டும் வேலை பார்த்தா போதுன்னு நம்ம சொல்லி இப்போ ஒர்க் பண்ணணும். அப்படின்னா இன்ஆக்டிவ்னா டர்ன் ஆஃப்னா ரொம்ப சிம்பிள். இஃப் ஐ ஹேவ் ஒன் பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை நான் என்ன பண்ணா போதும்? ஆஃப் பண்ணா போதும்.
ஆஃப் பண்ணா போதும். வெரி குட். இப்போ நான் உனக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் பேப்பர்ல கொடுக்குறேன். பேப்பர்ல உன்னால சர்க்யூட் ஆன் ஆஃப் பண்ண முடியுமா? எஸ் சார். கால்குலேஷன்ல எப்படி பண்ணுவேன்? how you will do it in calculation? முடியாதுல்ல. அதுக்குதான் ஒரு சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அது என்ன டெக்னிக்னு இப்ப பார்க்கலாம். இது இந்த டேர்ம் புரிஞ்சிருச்சா? inactive turn off zero dose equal to non operative. அதை ஒர்க் பண்ணாம பண்ண வைக்கணும். ஓகே, இதுக்கு இதுக்கு இது இந்த ஜீரோ அவுட் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி let me draw one source in front of you and help me to make the terminal A and B to 0. இப்போ நான் ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறேன். எனக்கு இதுக்கு அக்ராஸா நான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இதோட வோல்டேஜ் 0ன்னு வரணும். அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடலாம் சார். Who told? I think Bharat. இத ஷார்ட் சர்க்யூட் பண்ணா என்ன ஆகும் பரத்? கரண்ட் வந்து ஃபுல்லா போயிடும் சார். எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து அந்த பாத்லே potential difference between these two terminal will become 0. As simple as that. Am I clear? Yes, sir. Okay. I am having one current source in my hand and I need to make current through this circuit A to B 0 மாத்தணும். A to B. இங்க ஒரு ரெசிஸ்டர் லோடு கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இது வழியா போற கரண்ட் I want to make it into 0. எப்படி சார் 0 பண்ணலாம்? ஓபன் சர்க்யூட் ஆக்கிடும். இப்ப புரியுதா சார் மாடியூல் 1ல ஏன் நம்ம அவ்வளவு டைம் எடுத்தோம்னு? எஸ் சார். நீங்க நிறைய பேர் கேட்பீங்க சார் எனக்கு யூனிட் டெஸ்ட் இருக்குது எனக்கு ரிவிஷன் கொடுக்கலையே சார். திஸ் இஸ் த ரிவிஷன் ஃபார் யுவர் ஓபன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். Am I correct? Am I correct? Absolutely, sir. Absolutely. Very good. Absolutely. We are revisioning the module 1 as well as we are learning the module 2. Am I correct? இந்த ரெண்டு டயகிராம் நோட் பண்ணிக்கலாமா? இந்த ரெண்டு டயகிராம் நோட் பண்ணிக்கலாமா? எஸ். கொஞ்சம் குயிக்கா. யாருக்கா புரியாம இருக்கா? கண்ணா அந்த புரியாம இருக்கான்றத நானா கேட்கக்கூடாது, நீயா என்ன கேட்கணும். கொஞ்சம் குயிக்கா. யாருக்கா புரியாம இருக்கா? புரியல அப்படின்னா இம்மீடியட்டா என்ன ஸ்டாப் பண்ணிடு. பிகாஸ் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மாடியூல் 2ல இருக்க ரிமைனிங் எல்லா டாபிக்ஸும் very 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 what easy to understand, easy to capture. Okay, now இது கொஞ்சம் yes நான் இப்ப டிரா பண்ணிருக்கிறது என்ன டயகிராம்? இப்ப டிரா பண்ணிருக்க டயகிராம் என்ன டயகிராம்? குயிக்கா. ஆஹா, அது என்ன சோர்ஸ் சொல்லு. வோல்டேஜ் practical voltage source or ideal voltage source? practical voltage source. practical voltage. Now I want to zero down the effect of the circuit. அப்ப நான் எந்த இடத்தை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா சொல்லுங்க. Voltage source வந்து you have three options. You can short circuit this or you can short circuit this or to whole thing you can short circuit. Option 1, 2, 3. Sir, battery மட்டும் voltage source மட்டும் sir. Option 1 மட்டும் ஓகே. Option 3 மட்டும். சரி, இத நீங்க யாருமே லாக் பண்ணல. இது ரெண்டுல ஏதோ இந்த ரெண்டுல ஏதோ லாக் பண்ணுங்க. voltage source, voltage only. செக் பண்ணிடலாமா நம்ம சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா இருக்கானே? So that is the right answer. Option 1 is the right answer. So we will zero down the effect of EMF present in the source, not an internal resistance. Is it clear to everyone? Is it clear to everyone? Yes, sir. So whenever if you are having any practical voltage source in your hand, if you want to zero down the effect of the source, you need to short circuit the EMF terminal alone. Please make a note of this. Please make a note of this one. Yes. கண்ணா இதுல யாருக்கா டவுட் இருக்குதா? எப்படி ஜீரோ டவுன் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா?
இதுக்கு இன்னொரு டேர்ம் இருக்கு, nullify. How to nullify அப்படினாலும் that is equal to 0 down. புரியுதா? nullify னா என்னது? That is equal to 0 தான். கரெக்ட்டா? Yes, So sir. how to nullify the effect of the source? நாலும் இதுதான். இது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. No doubt in that. Okay. What is this source? How you will nullify this one? Again, I have three options. I can Open break it. here, I can break here, I can break here. எங்க எதை break பண்ணலாம்? Last Option option. or three. First. First one is the right answer. First one is the right answer. So this condition is nothing but what? Open circuit. Open circuit. Open circuit. In very next step, I can draw the equivalent circuit of this with what? Only one resistor. Am I correct? Yes, I sir. can erase these open circuit lines. Is it clear to everyone? Yes, sir. Yes, sir. Okay. Yes. யாருக்கும் டவுட் இல்ல. கண்ணா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. Now you tell me, what is the equivalent circuit if you zero down the effect of this? What you will get? Before that, what is the name of the source present in front of you? Voltage. Voltage source மட்டுமா, அதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? It is the ideal voltage source. Am I correct? இதை ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு எது மட்டும் கிடைக்கும்? குயிக்கா சொல்லுங்க. இதை டிரா பண்ணி பார்த்துட்டு சொல்லு. டிரா பண்ணா உனக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? Resistance on this. ஓபன் சர்க்யூட் கிடைக்குமா, ஷார்ட் சர்க்யூட் மட்டும் கிடைக்குமா? Short circuit. கிடைக்காது, மட்டும் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, the ideal voltage sourceல R internal வேல்யூ என்னது? 0ன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 0. அதனால தான் நம்ம அதை கன்சிடரே பண்ணல. Now you are going to make this terminals to short. அப்ப இங்க என்ன ஆயிரும்? Only short circuit will present. Okay, now you people draw ideal current source and tell me the equivalent circuit once you zero down the effect of the source. சொல்லுங்க பார்க்கலாம். டிரா பண்ணி நோட்ல டிரா பண்ணி கேமரா ஆன் பண்ணி காட்டுங்க. சார் பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. Make it fast. Draw ideal current source and zero down the effect of current source and show the diagram in the camera. Quick காட்டுங்க பார்க்கலாம். Make it fast. காட்டியாச்சா? Yes. ஆனா யாரா காட்டினீங்கன்னா உங்க பேர் சொல்லி காட்டுங்க. சார் சொல்லுவாங்க காட்டிட்டாங்க. கொஞ்சம் குயிக்கா. என்ன கிடைக்கும்? What you will get? Open circuit. இது மாதிரி கிடைச்சிருக்கா பாருங்க. Are you got this? Yes, sir. That's all. As simple as that. So superposition theorem ஆகட்டும், இதுக்கு அப்புறம் படிக்க போற எல்லா தியரம் ஆகட்டும், whenever you want to nullify or zero down the effect of the source, you will have four scenarios. உனக்கு டயக்ராம்ல இருக்கும். ஒன்னு வந்து practical voltage source-ஆ இருக்கலாம், இல்ல practical current source-ஆ இருக்கலாம், இல்ல ideal voltage source-ஆ இருக்கலாம், ideal current source-ஆ இருக்கலாம். இதை நீ பார்த்து அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நீ சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இஸ் இட் கிளியர் டு எவ்ரிவன்? எஸ். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹயத்னு ஒரு புக் நம்ம சொன்னோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாயில்ஸ்டடோட கண்டென்ட். ஹயத் வந்து ஹி இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஒன் மோர் பாயிண்ட். ஹயத்னா யாருன்னு தெரியுதா கண்ணா? ஹாரிஸ் ஜெயராஜ் இல்ல. ஹயத்னா யாரு? வில்லியம் ஹயத், நம்மளோட இன்னொரு டெக்ஸ்ட் புக்கோட ஆத்தர். He is stressing one more point. Whenever you zero down the effect of voltage and current source, நீ voltage zero பண்ணாலும் இந்த பாத்ல என்ன இருக்குன்னு அவர் சொல்றாரு. Current will present. That I need to remember whenever I do the calculation. Similarly, if I zero down the effect of the current source, அது டெர்மினலுக்கு அக்ராஸா என்ன இருக்குன்னு சொல்றாரு? voltage. இது கொஞ்சம் புரிஞ்சாலும் புரியாட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. கன்சிக்யூட்டிவ் கிளாஸஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஸ் இட் கிளியர் டு எவ்ரிவன்? இஃப் இட்ஸ் நாட் கிளியர், ப்ளீஸ் டேக் a screenshot and check chapter number 5.
figure number 2. இதுக்கு above and below theory concepts எழுதிருப்பாங்க, படிச்சுப்பாரு ஹைத் புக்ல. ஓகேவா? நான் எதுக்கு உன்கிட்ட வந்து இந்த இமேஜோட எடுத்து கொடுக்குறேன்னா, இது this is for your reference. First digit represents the chapter number, second digit represents the எத்தனாவது இமேஜ் in the particular chapter. படிச்சிடலாமா? 5th chapter open பண்ணி இன்னைக்கு நீ படிக்கணும். அது that is your choice. Now we will proceed superposition theorem. Superposition theorem நம்ம பண்றதுக்கு முன்னாடி we need to nullify the effect of the source. அதுக்கு nullify பண்றதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா, அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வோல்டேஜ் சோர்ஸோட மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, 0 ஓமா இருக்குன்றாங்க. அதே மாதிரி கரண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தா இட் வில் பி இன்ஃபைனைட் ஓமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? மீனிங் புரியுதா? வோல்டேஜ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. பட் நீ மெஷர் பண்ணி பார்த்தால் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஓமா இருக்கும். Therefore only we are replacing with short circuit. Current source measure பண்ணா you will find infinite resistance. அதனால தான் இத நம்ம ஓபன் சர்க்யூட்டா மாத்துறோம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? Yes. Now இந்த டேர்ம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. y 0 and infinity. இது டவுட்டே வரக்கூடாது. நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் கரெக்டா சொல்ல பார்க்கலாம். நம்ம கரெக்டா ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன தப்புன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ஓபன் சர்க்யூட் போட்டுருவோம் நம்மால. கரண்ட் சோர்ஸ்க்கு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவான். மார்க் என்ன வரும்? மார்க் என்ன வரும்? 0. 0 தான் வரும். இன்ஃபினிட்டி வரும்னு நினைச்சிட்டு பஸ் ஏறி ஊருக்கு போயிடுவான். அப்புறம் பார்த்தா திரும்ப வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆயிடும். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் திங்ஸ். ஒரு தடவை எழுதுனீங்கன்னா மண்டைக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? எஸ் சார். என்ன சார் இவ்வளோ சர்க்யூட் போட்டு வச்சிருக்கீங்க, பயமா இருக்கு. டயக்ராம் பார்த்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். படம் பார்த்து கதை சொல்லவும். குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது கொஸ்டின்? which one is the question? Finding I2 is Find I2. I2 கண்டுபிடிக்கணும். சரி. சூப்பர்போசிஷன் தியரம் என்ன சொல்லுது? இதுல லீனியர் எலிமெண்ட்ஸ் இருக்கா? மோர் தென் ஒன் சோர்ஸ் இருக்கா? Yes sir. Yes sir. We can apply superposition theorem. Step number 1 என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. எந்த சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிருக்காங்க? VS1 மட்டும் கன்சிடர் பண்ணி. VS1 மட்டும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப VS2 என்னவா மாத்திட்டாங்க? short circuit. Why? Only one source. We need to nullify or zero down the effect of the another source. பண்ணியாச்சு. Okay. What about the second task? Total current. Actually we need to find this current, but அதுக்கு முன்னாடி என்ன current கண்டுபிடிக்கிறாங்க? I1. Current எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? R equivalent. R equivalent எப்படி இருக்கு? These two are parallel. This combination கூட add பண்ணா you will get R equivalent. அதை எதால டிவைட் பண்ணனும்? Total input voltage ஆல டிவைட் பண்ணா you will get total current. அதுக்கு அடுத்து next stepல இந்த டோட்டல் கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரூல் யூஸ் பண்ணா நமக்கு இந்த பிரான்ச் வழியா போற கரண்ட் கிடைக்குமா? அதுக்கு என்ன பேர்? கரண்ட் டிவைடர் ரூல். படிச்சோம் சார். எந்த மாடியூல்ல படிச்சோம் சார்? ஃபர்ஸ்ட் மாடியூல். இங்க வந்தா யூஸ் ஆகுதா சார்? எஸ் சார். Yes sir. நம்ம இங்க இவங்க சோர்ஸ் 1 அண்ட் சோர்ஸ் 2 ன்னு ஒரு நோட்டேஷனை ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்னா டேஷ் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிங்கிள் டேஷ் வச்சுக்கலாமா? எஸ் சார். எல்லா இடத்துலயும் நம்ம சிங்கிள் டேஷ் வச்சுக்கோ. இல்ல சார் எனக்கு இந்த சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 பிடிச்சிருக்கு அப்படின்னா क्वेश्चनல சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 கொடுக்காட்டி நீயே எழுதி இதே நோட்டேஷனை ஃபாலோ பண்ணு. நதிங் ராங். இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு யூ ஹேவ் a freedom to work. உனக்கு என்ன தோணுதோ புரிஞ்சு செய்யணும். சொல்றதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? if you love this notation follow, no issue. but எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷனை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே சால்வ் பண்ணும். இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம்னா 50% ஆஃப் த ஒர்க் சால்வ். அப்ப வோல்டேஜ் சோர்ஸ் 1 மூலமா இந்த ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். What is the second task? nullify source. Find the total current due to the second source alone. Okay. Then என்ன பண்ணும் சார்?
and I2 using depend on source 2. same current divider rule, find the current through this. Okay, then last the beauty, last the algebraic sum of the effect produced by the individual sources I need to add or subtract. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? Direction, current direction. Current direction. ரெண்டு பேர் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க? Same direction. Up to down. Same direction. என்ன பண்ணிக்கலாம்? We Add can பண்ணிக்கலாம். add these two currents. ஆனா இங்க பாரு, நம்ம லாஸ்ட்ல ஒரு நோட்டேஷன் படிச்சோம். I2 single dash downward direction plus I2 double dash downward direction. அப்ப ரிசல்டன்ட் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல சாமி இருக்கும்? Downward direction. That's all. Superposition theorem is over. இப்போ நான் அதுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்தா நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்களா? Yes sir. கொடுக்கட்டுமா? Yes sir. இதுலயே கொடுக்கலாமா இல்ல உள்ள இருக்க சம்ல கொடுக்கலாமா? குயிக்கா சொல்லுங்க. இதுலயே கொடுக்கலாம். ஓகே, குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. 10 வோல்ட், 12 வோல்ட், 2 ஓம், 3 ஓம், 4 ஓம். கண்ணா இதுகிட்ட என் கையிலேயே ஆன்சர் கிடையாது. நீ என்ன சால்வ் பண்ணி சொல்றியோ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ பிஃபோர் தட் ஐ வில் டெல் யூ ஒன் திங். சார் எனக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கு சார், எனக்கு மெஸ் அனாலிசிஸ் ரிவிஷன் பண்ணணும் சார். இதுல எத்தனை மெஸ் இருக்கு சார்? 2 மெஸ். கரண்ட் டைரக்ஷன் எப்படி சார் வரும்? clockwise direction. Clockwise. I1 இப்படி வரும், I2 இப்படி வரும். இங்க இருக்க I2 மறந்துரு, क्वेश्चनல கொடுத்திருக்க I2 மறந்துரு. I2 அப்ப I2 வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? the difference between I1 and I2, எது பிளஸ் எது மைனஸ் எனக்கு தெரியாது. எப்ப நான் அதை டிசைட் பண்ணுவேன் எது டு எதுன்றத? the magnitude of current கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிப்போம். கரெக்ட் தானே? so my friends, யாராவது ஒரு 2 பேர் இதுக்கு வந்து மெஸ் அனாலிசிஸ்ல சால்வ் பண்ணுங்க. நாங்க சூப்பர் பொசிஷன் தியரத்துல சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். கடைசியா உங்க மெஸ் கரண்ட் கூட இதை நாங்க கம்பேர் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகேவா? ஏன்னா மெஸ் அனாலிசிஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நிறைய டைம் நீ எடுத்துக்குவ. இஃப் யூ ரெஃபர் பாயில்ஸ்டெட் புக்கை ரெஃபர் பண்ணினா மெஸ் அனாலிசிஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு இவ்வளவுதான் டைம். நான் மெஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இது எப்படி எழுதுனேன்றதை நீ எங்க போய் ரெஃபர் பண்ணிக்கணும், எதுல படிச்சுக்கணும்? ஆனா இவ்வளவுதான் மெஸ் ஈக்குவேஷன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் கால்குலேட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. வாட் இஸ் I1 I2 சொல்லுங்க பார்க்கலாம். 5I1 minus 3I2 equal to 10 volt is the first equation. The second equation, minus 3I1 plus 7I2 equal to minus 12. குயிக்கா சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் I1 I2? உனக்கு வந்து இப்ப ரிவிஷன் ஆகுது பாரு, ஆஃப்டர்நூன் யூனிட் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோ. குயிக்கா சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் I1 I2? குயிக்கா சொல்லுங்க. am I audible? Yes sir. 1.3076. 1.3076 ampere is I1. Okay. What about I2? Minus 1.153. ஆனா இது எழுதுனவங்க எல்லாம் இன்னைக்கு நடக்கிற யூனிட் டெஸ்ட்ல greater than 80 மார்க் வாங்கிடுவேன். நோட் பண்ணி வச்சுக்கோ. whoever got this answer, உனக்கு 80 மார்க் மேல வரலன்னா என்கிட்ட கேளு. இப்ப I1 I2 ஆனா இந்த ஈக்குவேஷன் எவ்வளவு ஸ்பீடா எழுதுன? இவ்வளவு ஸ்பீட்ல எழுதணும்னா நீ என்ன பண்ணணும்? அந்த புக் எடுத்து படிக்கணும், படிச்சு இந்த டெக்னிக்கை கத்துக்கணும். ஓகேவா? எஸ். now we will do one thing. we will இந்த கரண்ட் வேல்யூ மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா we will solve step by step. நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் ன்னு சொல்ல பார்க்கலாம் குயிக்கா. எஸ் சார். எஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் எரேஸ் பண்ணிடலாமா? Yes sir. now இப்போ எல்லாரும் ஒரு டைட்டில் எழுதிக்கோங்க பார்க்கலாம். by using superposition theorem, heading போட்டுக்கோ. by using superposition theorem find current through 3 ohm resistor. question எடுத்தாச்சா எல்லாரும்? is it everyone took the question? current through
3 ohm ரெசிஸ்டர் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் using superposition theorem. எழுதியாச்சா? Step 1. Consider voltage source 1 alone. எழுதிக்கலாமா? First step. What about the second source? நான் என்ன பண்ணணும்? What about the second source? Hello. What about the short circuit? Nullify or short circuit or zero down. எல்லாரும் இது வரைஞ்சாச்சா? Second diagram வரைஞ்சிட்டு calculate R equivalent using this formula. Formula உனக்கு இங்க இருக்கு, உனக்கு substitute பண்றது மட்டும்தான் வேலை. Substitute பண்ணி சொல்லு பார்க்கலாம். 3 ohm parallel with 4 ohm. Then add with 2 ohm. Quick R total என்ன வந்ததுன்னு சொல்லுங்க. Quick what is R total? What is R total? 2.5 sir. கண்ணா எல்லாருக்கும் 2.58 sir. கண்ணா total R equivalent நான் கேக்குறேன். R total அதாவது இது ரெண்டும் parallel பண்ணிட்டு இது கூட add பண்ணி ரிசல்ட் மட்டும் சொல்லு. How much we are getting? 3.74 sir. 7142. எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் வரல? Is it I need to repeat this step? These two are in parallel, add with R1. Okay. Now you find the total current. என்ன வரும் சொல்லுங்க? Vs1 divided by RT dash. நான் போற நோட்டேஷன் புரியுதா? நான் எதுக்காக இங்க RT dash போட்டிருக்கேன்? ஒரு டேஷ் போட்டோம்னா எந்த சோர்ஸ் கன்சிடர் பண்றேன்னு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் RT dash. இதோட வேல்யூ RT dash ன்னு எழுதலாம், ஆர் அதர்வைஸ் RT சப்ஸ்கிரிப்ட்ல S1 ன்னு எழுதுறனால எழுதிக்கலாம். That is up to you. Tell me the result alone. ஆன்சர் மட்டும் சொல்லு பாக்கலாம். 2.692. 2.692 ampere. அவ்வளவுதான். இது வரைக்கும் எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சா சார்? Yes sir. Draw the second diagram. Draw the third diagram using current divider rule. கண்ணா இங்க பாருங்க, up to இது வரைக்கும் வர current எனக்கு தெரியும். இது வரைக்கும் வர current என்னது? What is the value of the current up to this? 2.692. 2.692. I told you many number of times, if two resistors are in parallel, if we use current divider, whether you will use general case or special case formula? Special case sir. Special case formula. In a formula, the total current into opposite resistance divided by sum of resistance. Am I correct? Appa, what is the total current present in my circuit? 2.692. up to இது வரைக்கும் வந்துருச்சு. கண்ணா இதுக்கு முன்னாடி இருக்க போர்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோமா இல்ல இக்னோர் பண்ணிடுவோமா? Ignore sir. We will ignore. Whenever you use current divider rule, we will consider only the parallel branches associated with that particular scenario. அப்ப இத மட்டும் தான் கன்சிடர் பண்ணனும். அப்ப R2 R3 மட்டும் எடுத்துக்கிறோம். Now my intention is to find the current through this R2 resistor. அப்ப எனக்கு இவர்தான் friend, அப்ப இவர் enemy. அப்ப அவரை R oppositeல வச்சுக்கணும். Am I correct? If I substitute this formula, numerator R3 என்ன வரும்? 4 divided by 3 denominator என்ன வரும்? 3 plus 4 7. 3 plus 4. 7 into 2.692. Substitute பண்ணி என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்க்கலாம். 1.538. My dear engineers, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். Sir, 1.538. Yes, very good. 1.538 ampere. நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இதுக்கு I2 dash ன்னு பேர் வச்சுக்கலாமா? I2 dash. டைரக்ஷன் எப்படி சார் மார்க் பண்ணுவீங்க? Downward direction. Is it clear? Hello? Yes sir. Yes sir. Okay.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வாயே திறக்க மாட்டேன், நீங்க பாட்டுக்கு எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். I need RT double dash 5.2 sir. IT double dash I2 double dash I need. குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். See, in the second case, I need to consider the second source. I need to nullify or zero down the first source. Then I need to find the total current in this scenario. In this scenario, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப these two RT double dash 5.2 sir. This is this. Okay. What is the value of RT double dash? 5.2 What is the value of RT double dash? 5.2, sir. 5.2 sir. 5.2. Shall we log 5.2? Yes sir. 5.2 ohm. IT double dash 3.6. 5.2 ohm is the right answer. IT double dash எவ்வளவு வருது சார்? IT double dash 3.62. 3.62 வராது. செக் பண்ணுங்க. What is V2 value? 12. All sir. Okay, அப்ப என்ன வருது? I2 double dash 2.135. 2.307, sir. 2.30 sir. is the right answer. 2.30 something is the right answer. Am I correct? Yes. Yes, sir. Now you come back here. ஆனா இங்க பாரு, இந்த டயகிராம்ல இந்த இடத்துல மார்க் பண்ணணும், இல்லைன்னா இந்த ரெசிஸ்டர் சேர்த்து எடுத்துருவேன். Mark the current value here. 2.308 ampere up to this வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் you need to consider only this parallel branch resistors while you apply the current divider rule. Tell me the value. What is I2 double dash? Value of R1 என்ன sir? Value of R1 என்ன sir? 2 divided by open bracket 2 plus 3 close bracket into இங்க என்ன சார் போடணும்? 2.308. Can you tell me the answer without any mistake? 0.92. 0.923 is the right answer. 0.9233 ampere is the right answer. What about the direction? This is also downward direction. இப்பதான் நம்ம superposition theorem டேஸ்ட் பண்ண போறோம். We are going to taste the superposition theorem by applying this end result. 2.45 sir. Dash downward direction plus I2 double dash also downward direction. If you add these two, how much? 2.45. 2.45 sir. 457 Ampere sir. in downward direction. Am I correct sir? Yes sir. Okay. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான்னு கண்டுபிடிக்கலாமா? Yes sir. மெஷ் அனாலிசிஸ்ல வந்த ரெண்டு கரண்ட் நம்ம கையில இருக்கா? Yes, sir. Which one is higher magnitude here? I1. So I1 minus of minus I2 இல்ல வெறும் I2 equal to 0. அப்ப என்ன வரும்? 1.3076 plus 0.1546. 0 point இல்ல மேடம், இது 1 Final point. answer, sir. Subtract பண்ண பிறகு. Subtract பண்ணீங்கன்னா உன் மார்க் 0, ராகவியோட மார்க் 0. செக் பண்ணி பாரு, I2 ஓட வேல்யூ மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? Plus, Yes sir. sir. அவசரப்பட்டியா மார்க் என்ன வந்திருக்கு பாத்துக்கோ ராகவி. ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்க முடியும், ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது ராகவி. 2.46 sir answer. 2.4606, sir. 2.46. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க மை டியர் இன்ஜினியர்ஸ். Approximately equal sir. Approximately equal. அப்ப superposition theorem வெரிஃபை ஆயிடுச்சா? Yes sir. இதுதான் லேப்ல எக்ஸ்பெரிமெண்டா பண்ண போறேன். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி ரீடிங் எடுத்துருவோம். தென் ஒரு சோர்ஸை நல்லிஃபை பண்ணிட்டு இதுல அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு ரீடிங் எடுத்துருவோம். அப்புறம் இங்க ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி ரீடிங் எடுப்போம்.
ரெண்டே ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் அம்மீட்டர் ரீடிங் வந்துச்சுன்னா சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் வெரிஃபைட் இன் த லெபார்டரி கிளாஸ். நீங்க இதை இன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்களே சிமுலேட் பண்ணி பார்க்கலாமா சூப்பர்பொசிஷன் தியரத்தை? Yes, sir. Yes, sir. ஓகே, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. In this way you can attack the given network using different techniques if they are not specifying the specific. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுன்னு சொல்லலைன்னா நீ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பட் what is the pros and cons of the superposition theorem? சூப்பர்பொசிஷன் தியரத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்? R equivalent கண்டுபிடிக்கிற டெக்னிக் யூஸ் பண்ணணும், then Ohm's law யூஸ் பண்ணணும், Ohm's law, then current divider rule. இதுல ஏதாவது லீனியர் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? No, sir. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? No, sir. கிராமர்ஸ் ரூல் ஃபார்ம் பண்ணலாமா? No, sir. But it involves more number of steps. Am I correct? Am I correct? Yes, Yes, sir. sir. Comparatively, mesh analysis cartoon here we will do more number of steps, but all are simple techniques. Am I correct? Yes, sir. Okay. இதுல வந்து எவ்வளோ டைம் இது மாதிரி சர்க்யூட்டை ரீப்ளேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம்? How many times we replace like this? 2 times. 2 times. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? How many sources are present in the original? How many sources are present in the original circuit? Okay. So with this idea, we are entering into the superposition theorem procedure. நம்ம ஆல்ரெடி ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டெப்பை பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? Yes, sir. Now you take down the second question and try to find ஒரு நிமிஷம் எதை ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்காம விட்டேன். ஓகே, ட்ரை டு ஃபைண்ட் கரண்ட் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர். இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அவர் எய்ம். ஓகேவா? சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணிடலாமா? ஹலோ? Yes, sir. Yes, sir. குயிக்கா எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கன்சிடர் ரெண்டு சோர்ஸ் இருக்கு. எந்த சோர்ஸை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாம்? Voltage. 8 volt source. நீங்க பாரு, கன்சிடர் கரண்ட் சோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால இதை நம்ம மாத்திக்கலாமா? Yes, sir. How you will nullify the effect of this one? Open circuit. Open. Zero. What zero? சொன்னது நடந்துருச்சா? 5 நிமிஷத்துல. Consider the current source, nullify the voltage source. அப்ப என்ன சார் பண்ணணும்? Short circuit, sir. என்ன சார் சோளமுத்தா போச்சே 0 வந்துருச்சு பாரு. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் கான்சியஸா ப்ரொசீட் பண்ணணும். புரியுதா? எஸ். இந்த ஒரு டெர்மினல் மார்க் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இது வழியா போற கரண்ட் சொல்லுங்க எனக்கு குயிக்கா. வாட் இஸ் கரண்ட் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர்? அப்ப சிங்கிள் டேஷ் போட்டுக்கலாமா? ஹலோ, கத்த விடுறானுங்க திரும்ப. Yes, sir. இது வரைக்கும் என்ன சார் கரண்ட் வரும்? 5 5 amperes. amperes. அப்ப இதுக்கு மட்டும் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணா போதுமா? இதுக்கு வரைக்கும் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணா போதுமா? Yes, sir. Yes, sir. அப்ப என்ன எழுதணும்? I8 ohm single dash is equal to the opposite resistance. இந்த 8 ohm க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? 4 ohm 4 ohm. into total current divided by sum of resistance. எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க? 5. எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க? 5. 1.67 sir. யாரோ 5 சொன்னீங்களே, யாரு? ஓகே, என்ன டைரக்ஷன்? Downward, sir. Downwards. நம்ம சூப்பர்பொசிஷன் தியரத்துல ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். யாருக்காவது இது ஃபீல் பண்ண முடியுதா? கன்சிடர் கரண்ட் சோர்ஸ் அலோன் சொல்லி ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒண்ணு பண்ணோம்னா வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும், எனக்கு மறந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐ நீட் டு டு? Current source sir. Open இதான் மாத்தணும் sir. Open circuit. Very good. Now I need to consider. Now I need to consider one minute. Let me take one slide.
Take down this diagram. Yes. என்னக்கா நான் வண்டி ஓடிட்டு இருக்கு, யாராவது டிரைவிங்ல இருக்கீங்களா? ஹலோ, எஸ், இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பாரு. ஓகே, இப்போ எந்த சோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கன்சிடர் 8 வோல்ட் சோர்ஸ் அலோன். எழுதிக்கோ, கன்சிடர் 8 வோல்ட் சோர்ஸ் அலோன். இந்த கரண்ட் சோர்ஸை நான் என்ன பண்ணிடுவேன், டெலீட் பண்ணிடுவேன். இது என்ன சர்க்கியூட்? இது என்ன சர்க்கியூட்? ஓபன் சர்க்கியூட். ஓபன் சர்க்கியூட். எல்லாரும் இதே மாதிரி டிரா பண்ணு. கன்சிடர் 8 வோல்ட் சோர்ஸ் அலோன். This is the second step in the superposition theorem. Now I need to find current through this resistor. இதுக்கு என்ன பேர் வைப்போம்? I 8 ohm double dash. ஆனா இதுல வந்து இன்னொரு பியூட்டி இருக்கு. Whether the 10 ohm is associated with my circuit. No sir. இது ஓபன் சர்க்யூட்னு சொல்லிட்டாங்க. இது ஓபன் சர்க்யூட்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்? Eliminated. We can eliminate this 10 ohm resistor. இது எத்தனை பேருக்கு டவுட்டா இருக்கு? Please ask your doubt. Since this branch going to form a open circuit, இதுல current flow ஆக போறதே இல்ல. So the effect of this branch is nothing. So I am going to erase this portion. ஆனா எவ்வளவு சிம்பிளா சூப்பர்பொசிஷன் தியரம் முடிஞ்சிருச்சு பாரு. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாரு. Now you tell me what is I 8 ohm double dash. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க சார்? 0.66. 8 volt input voltage divided by R equivalent of the circuit diagram 4 plus 8. 0.667 சார். எவ்வளவு சார் வருது? 8 divided by 12. எவ்வளவு சொல்லுங்க? 0.667 ampere in downward direction. Okay, what about our previous current? இந்த current எனக்கு தெரியணும்ல. previous current நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது என்ன கண்டுபிடிச்சா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். previous stepல previouslyum இதே directionல தான் we found the current as 1.8 ohm single dash is equal to எவ்வளவு எழுதி இருந்தோம்? 1.6671 ampere. Can anyone tell what is the resultant current direction of my 8 ohm resistor as well as the value? சொல்லுங்க பார்க்கலாம். I 8 ohm single dash plus I 8 ohm double dash, both are downward direction. Therefore, my resultant current will also fall in the same direction. Now I am going to add the current values. ஆனா எவ்வளவு டைம் ஆச்சு இது சால்வ் பண்றதுக்கு? எவ்வளவு டைம் ஆச்சு? 10 minutes. இதுதான் பியூட்டி ஆஃப் வாட்? சூப்பர்பொசிஷன் தியரம். ஓகே, கண்ணா இதுக்கு என்ன வோல்டேஜ் வந்து சொல்லுங்க. வாட் இஸ் கரண்ட்? டோட்டல் கரண்ட் 2.334 ampere. downward direction. Please everyone make a note of this. சூப்பர்பொசிஷன் தியரத்துல இது வரைக்கும் எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம்? எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கோம்? 2 questions. அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாமே நான் ஸ்லைட் காட்டுவேன். You need to tell what to do. Okay? If you want to take a screenshot, please take a screenshot of this one. ஆனா இது வரைக்கும் ஜெனியூனா யாராவது டவுட் இருக்கு, புரியலன்னா தயவு செஞ்சு கேளு. ஆனா ஒவ்வொரு தியரமும் இம்பார்ட்டன்ட். I will tell you one thing. In CAA 2 as well as unit test 1, CA 2 is unit test 1 is for 30 marks, CA is for 50 mark. இதோட வெயிட்டேஜ் பார்த்துட்டீங்கன்னா 10 மார்க் கன்வெர்ட், சாரி 5 மார்க்கா கன்வெர்ட் ஆகும் லாஸ்டா. இதோட வெயிட்டேஜ் லாஸ்டா 10 மார்க் கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி CA1 நீ 10 மார்க் எழுதிட்ட. அப்ப at the end of February 3rd நீ எவ்வளோ மார்க் நீ முடிச்சிருப்ப? 25 மார்க்ஸுக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்க்கு நீ டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்ப. Am I clear? இதுல என்ன ஒரு பியூட்டினா, in CA1 I have options, either orலாம் இருக்கும். ஏதோ ஒரு டாபிக் இக்னோர் பண்ணா தப்பிச்சுக்கலாம். பட் ஹியர் ஆல் ஆர் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதுல சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்குக்கும் ஒவ்வொரு மார்க் காத்துக்கிட்டு இருக்கு.
நீ எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது, சாய்ஸ்ல எதையுமே விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா எல்லா குவிஸும் அட்டன் பண்ணணும், எல்லா கிளாஸ் நோட்டும் சப்மிட் பண்ணணும். ஆனா இது வந்து ஆட்டோ கரெக்ஷன், பட் ஸ்கோர் வந்து இண்டிவிஜுவல் டீச்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீ எல்லா குவிஸ் அட்டன் பண்ணியிருந்தேன்னா யூனிட் டெஸ்ட் 1 மார்க் உன் கைக்கு வந்துடும். எல்லா குவிஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் நோட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா CA 2 மார்க் உன் கைக்கு வந்துடும். நீ இப்போ எல்லா குவிஸும் முடிச்சிருந்தீங்கன்னா நீ டெஸ்ட் முடிச்ச 5 நிமிஷத்துல யூனிட் டெஸ்ட் மார்க் உன் கைக்கு வந்துடும். இல்லைன்னா யூ நீட் டு வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ் த டாஸ்க். உன் டாஸ்க் முடிஞ்ச உடனே இமீடியட்டா ஸ்கோர் வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே சி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. அங்க ஃபார்ம்ல செக் பண்ணும், கிரேட் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோரை அதுவே ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ யாரோ லாஸ்டா சார்னு கூப்பிட்டீங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாட்ஸ் யுவர் டவுட்? ஹலோ, சரி, ஓகே, அந்த சார் கிளம்பிட்டார் போல் இருக்கு. Now you tell me, how many sources are present in this diagram? How many sources are present in this diagram? 3 sources. How many times we need to solve this one? 3 times. அவ்வளவுதான். ஓகேவா? இது ஒவ்வொரு டைமும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். If you consider 10 volt source alone, how you will replace the 2 ampere and 20 volt source? Can anyone tell? Sir, 2 ampere open circuit, 20 volt short circuit. கரெக்டா இருக்கா? Yes, sir. Yes, these presentations are prepared by one of the faculty, Sajis Nur sir. அவங்க அப்படியே ரிட்டன் ஃபார்மேட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே அழகா பிடிஎஃப்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா? நீ படிக்கிறதுக்காக ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு 5 ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்றாங்கன்னு. am I correct? அவங்க எல்லாம் பேக் த ஸ்கிரீன் நமக்கு ஒர்க் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நீ நிறைய மார்க் எடுத்து நிறைய நல்ல ஜாப் கிடைச்சு போனீங்கன்னா we will happy. Okay? Yes. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ கன்சிடர் த கரண்ட் சோர்ஸ், இந்த 2 சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட். அவ்வளவுதான். as simple as that. ஓகே, லாஸ்ட் இதுல என்ன பண்ணுவோம்? இஃப் யூ கன்சிடர் திஸ் 20 வோல்ட் சோர்ஸ், அப்ப என்ன பண்ணணும்? 10 volt ஷார்ட் சர்க்யூட், 2 ampere ஓபன் சர்க்யூட். இது நீங்க எத்தனை தடவை நீட்டா வரையறீங்களோ, இதுக்கு முன்னாடி முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். ஃபர்ஸ்ட் மாடியூல்ல ஹோம்வொர்க் நல்லா பண்ணியிருந்தா இங்க கரண்ட் டிவைடர் ரூல், சீரிஸ் பேரலல் சர்க்யூட் டிடக்ஷன்லாம் உனக்கு ஜூசிபியா இருக்கும். ஓகேவா? எஸ், இதுதான். எல்லாம் புரியுதா? நீங்க சொன்ன ஆன்சர்லாம் ஸ்லைட்ல வருதா பாருங்க. ரெண்டும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காங்களா? நீ என்ன பண்ணணும்னா இங்க வந்து ரெட் கலர்ல காட்டிட்டாங்க, நீ கலர் மாத்த வேண்டியதில்லை. உன்னோட பேப்பர்ல இங்க ஒரு இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோ. இஃப் இட் இஸ் ஆஃப்லைன் மோட் ஆன்சர் நீ எழுதுற அப்படின்னாலும் ஒர்க் ஷீட் சப்மிட் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி எந்த டெர்மினல்னு மார்க் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இதுக்கு பக்கத்துல S.CKT எழுது. கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷார்ட் சர்க்யூட். அப்போ ஓபன் சர்க்யூட்டுக்கு என்ன அப்ரிவியேஷன்? O.CKT எழுதி பழகு. அப்பதான் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். அப்பதான் வந்து ஒன்னு அறியாம நீ தப்பு பண்ண மாட்ட. ஓகே, that's all. Now we will see one more question. ஆனா இதெல்லாம் நம்ம படித்த ப்ரொசீஜர் இருக்கான்னு பார்த்துக்கோ, ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோ. ப்ளீஸ் டேக் a ஸ்கிரீன்ஷாட். புரியுதா பாரு? நம்ம பண்ணதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்களா? எஸ், கண்ணா ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்களா? Yes, sir. Yes. Now we will see. Take them the question. இந்த question எங்க பார்த்த மாதிரி இருக்கு? Somewhere we attacked the same circuit. Am I correct? Mesh analysis already attack பண்ணோம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். What is current through 24 kilo ohm resistor there? நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கரெக்டா சொல்லு. நம்ம சூப்பர் பொசிஷன் தியரத்துல அதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஆன்சர் குயிக்கா சொல்லுங்க. இதுல எத்தனை மெஷ் இருக்கு சார்? 2 மெஷ். நான் இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனேன்னா இவ்வளவுதான் டைம் எடுத்துக்குவேன் கண்ணா. இது நீ பிராக்டிஸ் பண்ணணும். திஸ் அப் டு யூ.
இது யாராவது எப்படி எழுதுனேன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? நான் எழுதுற ஸ்பீடை வச்சு அது கண்டுபிடிச்சிட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லு. ஆனா இது ரெண்டும் ஒரே வேல்யூ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட் தானே? எஸ் சார். இதுல ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை நான் இப்படி எழுதுறேன்னா உனக்கு தெரிஞ்சிடும் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி. This is equal to 24 plus 4 kilo ohm. புரியுதா கண்ணா? மெஸ் 1ல இருக்க ரெசிஸ்டர்ல ஆட் பண்ணி இங்க எழுதிடணும். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மைனஸ் போட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் மெஸ் 2ல என்ன ரெசிஸ்டர் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி இங்க எழுதிடணும். இவ்வளவுதான் டெக்னிக். அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோ. சரியா? இப்போ எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் யூசிங் மெஷ் அனாலிசிஸ்? குயிக்கா 0.6 கொஞ்சம் யாரா சொல்லுங்கடா கண்ணா. என்ன பிரவீன்? பிரவீன், I need current through this 24 kilo mesh analysis எவ்வளவு போட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன். 0.6 மில்லி ஆம்பியர். ஓகே, நம்ம இத சூப்பர்பொசிஷனை சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ், குயிக்கா எழுதுங்க. ஸ்டெப் 1, கன்சிடர் 24 volt source alone and zero down the effect of 12 volt source. குயிக்கா டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் குயிக்கா. I need 24 kilo ohm single dash. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? these two are in parallel sir. இதுவும் ஆட் பண்ணா series. You will get R equivalent single dash. Am I correct? Then you need to find the total current single dash. From that you need to find I 24 kilo ohm single dash. கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. Whoever having the doubt alone, please refer the slide. R equivalent value வந்திருக்கா செக் பண்ணு. Are you got the same R equivalent? ஆனா இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு parallelன்றது. ஓகேவா? மாத்திக்கோ. எல்லாத்துக்கும் இந்த R equivalent வந்திருக்கா? Are you getting this R equivalent value? Yes sir. Okay. What is source current? Source current என்ன வருது சொல்லுங்க. 24 volts sir. 24. Current. யாராவது திரும்ப பைக் ஓட்டுறீங்க கண்ணா? கொஞ்சம் குயிக்காடா கண்ணா. 2.1015 sir. 2.1 மில்லி ஆம்பியர் வருதா? Yes sir. Yes. Then how you will find current through this? என்ன ரூல் யூஸ் பண்ணுவீங்க? Series. Current divider rule. Using current divider rule, find current through this resistor. கொஞ்சம் குயிக்கா. I 24 kilo ohm single dash. கொஞ்சம் குயிக்கா. அண்ணா எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கடா. யாரோ மைக் டிஸ்டர்பா இருக்கு. Are you getting this answer? From CB, sir. Who, sir? From CB. CB, please mute yourself. Kanna, unga mic la edho problem irukku. Okay sir. Yes. Kanna, inga parunga. Current direction super mark பண்ணிருக்காங்க பாருங்க. IS இந்த டைரக்ஷன்ல போகுது இப்படி மார்க் பண்ணிருக்காங்க. இதுல போற current up and down அழகா மார்க் பண்ணிருக்காங்க. Please follow the same notation. Now I will ask you one thing. Always my total current wait பண்ணிக்கன்னா, the total current and branch current relation எப்படி இருக்கும்? Which one is greater? Total current sir. Total current sir. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது செக் பண்ணிக்கோ. தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹலோ. Yes sir. யாரோ டவுட் கேட்டீங்க யாருக்குன்னா ப்ளீஸ் ஆஸ்க் யூ டவுட். ஹலோ சொல்லுங்க. ஹலோ கண்ணா, யார் சார் டவுட் கேட்குறாங்க? ப்ளீஸ் டெல் யுவர் நேம். ஹலோ கண்ணா, யாருக்கு டவுட்டு?
யாரு கண்ணா? யாருன்னு பேர் மட்டும் சொல்லு கண்ணா. அருண் சொல்லு. அருண் அருண் கொஞ்சம் பேசுறா, என்கிட்ட டைம் இல்லடா. என்ன அருண்? அருண் சொல்லுங்க அருண். சரி அருண், கடைசியா டவுட் கிளாரிஃபை பண்ணலாமா? கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? கிளாஸ்ல படம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குடா. பிரேக் விட்டா கிளைமேக்ஸ் முடிக்க முடியாது. சரியா? ஓகே கண்ணா, இந்த கரண்ட் எல்லாத்துக்கும் வந்துருச்சா? Is it everyone getting 0.3 milliampere? Yes. What about the next step I need to do? I need to nullify the effect of current மட்டும் இப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். Voltage we will see later. Okay. நான் வோல்டேஜும் கண்டுபிடிச்சிடலாமா இமீடியட்டா? இதுல உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. இது வழியா போற கரண்ட் தெரியும். இந்த ரெசிஸ்டால மல்டிப்ளை பண்ணா இந்த வோல்டேஜ் கிடைச்சிருமா? ஹலோ, அதையும் இந்த ஸ்டெப்லயே முடிச்சுக்கலாமா? அதையும் நோட் பண்ணிக்கோ. V 24 kilo ohm single dash போட்டு அதையும் இங்கேயே எழுதி. That means voltage across the 24 kilo ohm resistor due to the single first source alone. அதான் இதுக்கு மீனிங். புரியுதா? இதுக்கு என்ன மீனிங் புரியுதா? V 24 kilo ohm single dash is nothing but the voltage drop across 24 kilo ohm resistor due to the first source. Is it clear, sir? Yes, sir. Now you find I 24 kilo ohm double dash as well as V 24 kilo ohm double dash. கண்டுபிடி பார்க்கலாம். கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லு குயிக்கா. எதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும்? Now I need to short circuit the second source. Then very simple steps. I need to find R equivalent. I need to find source current. Then I need to find the I double dash current. கொஞ்சம் குயிக்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம். 0.3 வருது சார். வருதா கண்ணா? Yes sir, வருது சார். Are you getting this answer 0.3? Yes sir. With no time, please add these to current and check with your miscurrent analysis result. Same answer. வருதா சார்? Yes sir. நம்ம மெஷ் அனாலிசிஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்க வந்துருச்சா? Are you happy with this answer? Yes sir. Yes sir. ஹாப்பியா இருக்கா? அப்ப மெஷ் அனாலிசிஸ்ல பண்றத சூப்பர் பொசிஷன்ல பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? Yes sir. ஓகே. இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த வோல்டேஜ் டிராப் எழுதிக்கோ பார்க்கலாம். V 24 kilo ohm double dash எழுதி பார்க்கலாம். It is 7.2 volt. ஓகேவா? இது சிம்பிள் ஓம்ஸ்ல தான், நீ ஈஸியா போட்டுருவ. This current into the resistor value. ஓகேவா சார்? Yes sir. Yes. Now current நம்ம ஆட் பண்ணிட்டோம். வோல்டேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வோல்டேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்க பார்க்கலாம். இதுவும் again algebraic sum தான். இங்க பிளஸ் மைனஸ் வருதா சார்? இங்க பாருங்க, இந்த ஏன் இங்க பிளஸ் மைனஸ் வந்திருக்குன்னு யாரோ ரீசன் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் சோர்ஸ் கன்சிடர் பண்ணும்போதும் மேல பிளஸ் கீழே மைனஸ். செக் பண்ணி பாருங்க. இஃப் ஐ கன்சிடர் த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணும்போதும் voltage drop across the resistor is top terminal positive, down terminal negative. voltage எங்க மார்க் பண்ணிருக்காங்க? voltage polarity வரல. இங்க இருக்கு பாருங்க voltage polarity. தெரியுதா கண்ணா? voltage polarity in all the case இங்க plus minus தான். கரெக்டா? அதனால தான் we are going to add V24 kilo ohm single dash as well as V24 kilo ohm double dash. ரெண்டையுமே ஏன் ஆட் பண்ணிருக்கோம்? because polarity ரெசிஸ்டர்ல ரெண்டு கேஸ்லயுமே மேல பிளஸ் கீழே மைனஸ். அப்ப ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? மேல பிளஸ் கீழே மைனஸ். கரெக்டா இருக்கா பாருங்க. ரிசல்டன்ட்டும் அதே மாதிரி இருக்கா பாருங்க. மீனிங் புரியுதா சார்? மீனிங் புரியுதா? ஹலோ, Yes sir. மீனிங் புரியுதா? நீ என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ்ல வோல்டேஜை கண்டுபிடிச்சு வோல்டேஜை ஆட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த ரிசல்டன்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி
ரெசிஸ்டரால மல்டிப்ளை பண்ணி பாரு. 0.6 மில்லி ஆம்பியர் into 24 kilo ohm. Multiply பண்ணா என்ன வருது பாரு. You will get the same answer. You will get the same answer. This is called additivity rule. And additivity rule இங்க நமக்கு ஃபாலோ ஆகுதா? இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸை நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு அதே ஆன்சர் வருதா சார்? ஹலோ? எஸ். ஸோ இதை நீ மெஷ் அனலைசிஸ் கூட செக் பண்ணனா ஆன்சர் நமக்கு ஒரே மாதிரி வரும். நோடல் அனலைசிஸ் செக் பண்ணாலும் அதுதான் வரும். ஓகே, நவ் இப்போ நம்ம வாட் we are going to do means now we are going to calculate the power. ஆனால் எல்லாரும் காது கேட்குதா நான் பேசுறது? டயர்ட் ஆயிடுச்சா? பசி மயக்கம் வந்துருச்சா? ஹலோ? நோ சார். ஓகே, பசி மயக்கம் வந்திருக்க கூடாது. ஏன்னா 1.5 மணி நேரமா கத்துற எனக்கு பசி வந்துருச்சு. உனக்கு எனக்கு தாண்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பசி வந்ததுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எஸ். கண்ணா இப்ப பாருங்க, நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். 2x plus 3y equal to something. இது லீனியர் ஈக்குவேஷனா நான் லீனியர் ஈக்குவேஷனா? லீனியர் சார். இது என்ன ஈக்குவேஷன்? நான் லீனியர். ஏன் நான் லீனியர் சொன்னேன்? Why this is non-linear? See, இதுல ஒரு வேரியபிள் தான் இருக்கு, இதுல ஒரு வேரியபிள் தான் இருக்கு. இது மல்டிபிள் டைம்ஸ் ஆர் டிவைட் பண்ணி வந்தால் that particular equation is said to be non-linear equation. அப்ப let me put one more question. sin xன்றது லீனியரா நான் லீனியரா? கண்டுபிடிச்சு வந்து லீனியரா நான் லீனியரா? கொஞ்சம் மேக்ஸ் நிறைய படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லு. எனக்கு மாடியூல் 3ல தேவைப்படும், 2ல எண்ட்ல தேவைப்படும். we will discuss. Now I will ask you one question. I equal to v by r. கண்ணா டிவைட் வந்துச்சுன்னா டிவைட்னாலும் லீனியர் தான் கண்ணா. சாரி, மல்டிபிளிகேஷன் ஸ்கொயர் டேர்ம் இப்படி போனாதான் நான் லீனியர். இப்ப நான் எழுதியிருக்க டேர்ம் இந்த இடத்துல r வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா வச்சுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் வேரியபிள். ஹலோ, v and i. ஆனா பேசுறது கேக்குதா? v and i இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். பட் இந்த பவர் ஃபார்முலா பாருங்க, v into i இல்லனா i ஸ்கொயர் into r இல்லனா v ஸ்கொயர் by r ன்னு வருது. இது எல்லாத்துலயும் என்ன வருது? ரெண்டு வேரியபிள் வருது. ரெண்டு வேரியபிள் வருது. அப்ப பவர் இஸ் a linear quantity or non-linear quantity? Non-linear சார். Very good. Note பண்ணிக்கோ. Power is a non-linear quantity. Superposition theoremல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லீனியர் bilateral network இது மட்டும்தான் applicable ஆகும். 2 or more sources இருக்கணும். அப்பதான் superposition theorem அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னா, superposition theorem is applicable to find only linear quantities. Linear quantities. என்னென்ன quantities? Voltage and current கண்டுபிடிக்கலாம். Is it possible to calculate power? சார், அந்த கண்டுபிடிச்ச VA IA வச்சு பவர் கால்குலேட். அப்பா, who told that answer? Who told that answer? சார், தனுஷ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற. வெரி குட். நீ இந்த ரெண்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் பவரை கால்குலேட் பண்ணுமே ஒழிய இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ்ல பவர் வந்து சே எக்ஸாம்பிள் P24 கிலோ ஓம் சிங்கிள் டேஷ் பிளஸ் P24 கிலோ ஓம் டபுள் டேஷ் போட்டு ஆட் பண்ணா யூ won't get the perfect answer. அதை நம்ம செக் பண்ணிடலாமா? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கால்குலேட் பண்ணி பார்ப்பதே மெய். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாமா? எண்ட் ரிசல்ட் v into i ன்னு வைக்கிறோம், இல்லைன்னா i ஸ்கொயர் into r வச்சு
end result மூலியமா we have calculated the power. Power என்ன சார் வந்திருக்கு? Both the cases we are getting the same answer. Okay? Now what I am going to do, we are going to try with இது எப்படி வந்து புரியுதுல கண்ணா? இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு புரியுதுல? மேல இருக்கிற அந்த மூணு end result யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம். Now they are asking you to find P24 single dash, P24 double dash. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி V24 kilo ohm single dash கண்டுபிடிச்சிருக்கோம், I24 kilo ohm single dash கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். Please calculate yourself and tell me. Quick. Hello. 2.16 sir. 2.16 milliwatt. Very good. Okay, what about P24 kilo ohm double dash? P24 kilo ohm double dash. Please calculate and tell me your answer. சேம் தான் சார், அதுவும் அதான் 2.16 தான். ஓகே, இந்த क्वेश्चन பொறுத்த அளவுக்கு ரெண்டு சேமா வருது. Please add these two. 4.32 milliwatt. 4.32 sir. Okay, can you compare this result with the previous one? Is it both are same? No sir. அந்த டபுள் டைம்ன்றதெல்லாம் இங்க நோட்டேஷன் எடுத்துக்காத, அது மல்டிபிள் ரேஷியோஸ்ல வரும். What is the takeaway point to our home is this: you should not find like this. Non-linear quantities superposition theoremல practice பண்ணக்கூடாது. ஓகேவா சார்? ஓகே சார். ஓகேவா சார்? சார் இது வாயில மட்டும் சொன்னா நல்லா இல்லை சார், ஒரு கிராஃபா பார்த்தா எங்களுக்கு புரியும் சார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எதனாலன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா சதீஷ் சார்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா? நம்ம பேசினது இங்க இருக்கா? Because power is a non-linear quantity. Please take a screenshot. I will show you the graph. இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இது வரைக்கும் பவர் வெர்சஸ் கரண்ட் கிராஃப்லாம் டிரா பண்ணது கிடையாதுல்ல ஸ்கூல்ல? எஸ் சார். இல்ல சார், பண்ணது இல்ல. அது எப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கிராஃப் காட்டுறேன். ஓகே, these are all limitations of my superposition theorem. limitations எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுதுல்ல? என்ன லிமிட்டேஷன்? லீனியர் நெட்வொர்க்கா இருக்கணும், அப்புறம் பவர் கால்குலேட் பண்ண முடியாது, கண்டிப்பா 2 or more இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கணும். ஓகே சார், சிங்கிள் சோர்ஸ் இருந்ததுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ என்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் இருக்கு, இதுக்கு சூப்பர் பொசிஷன். ஓகே, அது லாஸ்ட் டயக்ராம்ல இருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன். இந்த லிமிடேஷன்ஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் தி லிமிடேஷன்ஸ். இது மட்டும் எடுத்தாச்சா? கண்ணா யாராவது சொல்ல முடியுமா என் சர்க்யூட்ல ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு, இதுக்கு சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ண முடியுமா? சார் இன்னும் ரெண்டு சர்க்யூட் இருந்தா ஒன்னு வந்து ஷார்ட் சர்க்யூட்டோ இல்ல ஓபன் சர்க்யூட்டோ பண்ண முடியும். இதுல அத பண்ண முடியுமா? இதுல நோ சார், ஒரே ஒரு சர்க்யூட் தான் இருக்கு, பண்ண முடியாது. If you are having a single source, you can't apply superposition theorem. That is your third limitation. I think you people understood what are the limitations present so far. Okay, இப்ப பாருங்க, நம்மளோட பாயில்ஸ்டட் புக்ல சாப்டர் நம்பர் 9ல போய் பாத்தீங்கன்னா நம்ம 2 டிஃபரண்ட் சோர்சஸ் கொடுத்து பவர் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, டபுள் த டைம் வருதா? கிடையாது, ஒரு 40 வாட்ஸ் தான் டிஃபரன்ஸ் வருது. நீ சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி பண்றதுக்கும் டோட்டல் ரிசல்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கும் 40 வாட்ஸ் டிஃபரன்ஸ் வருது. இது எதனால சார் வருது? ப்ளீஸ் அப்சர்வ் திஸ் கிராஃப். எவ்வளோ அழகா கிராஃப் வரைஞ்சிருக்காங்க பாரு. I2 சிங்கிள் டேஷ் வரைஞ்சா இவ்வளோ வாட்ஸ் வருது. சே எக்ஸாம்பிள் ஒரு 2 வாட்ஸ் சம்திங் வருது. எத்தனை வாட்ஸ்? 24 வாட்ஸ் வருது. ஸோ ஒரு சோர்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணினா 24 வாட்ஸ் வருது. செகண்ட் சோர்ஸை மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணேன்னா எவ்வளோ வருது? 240 சம்திங் வருது. ரெண்டையும் ஆட் பண்ணா யூ won't get the total power. ஆக்சுவலாக டோட்டல் பவர் நீ ரெண்டையும் ஆட் பண்ணினா ஒரு 40 வாட்ஸ் டிஃபரன்ஸ் வருது. பிகாஸ் this curve is non-linear curve. புரியுதா?
If it is a linear curve, if you add these two, you will get this. Is it clear to everyone? Is it clear to everyone? Yes, sir. With this, Yes, sir. with this, I'm going to conclude the class. Even though you have a unit test, 6:30 mela you are totally free. Therefore, take this as a homework sum. Take this as a homework sum. Rendu homework sum kanla kaatirra. What is the beauty means I will give you the answer also. In the time na enna pandrena answer um kuduthirven. Copy அடிக்காத, சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. ஒன்ன நீ ஏமாத்திராத. ஓகேவா? என்ன क्वेश्चन கண்ணா? What is the question? சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க? Current through 5 ohm. Current through 5 ohm resistor. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கரண்ட் போகும், இது ஓபன் சர்க்யூட்டா இருக்கும். இதை கன்சிடர் பண்ண வேண்டியதுல எடுத்து விட்டா ஓம்ஸ்லா 20/8 போட்டா ஒரு கரண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணிட்டு கரண்ட் இப்படி வரும். சரியா? So result மட்டும் காட்டட்டுமா? நானு ரிசல்ட் மட்டும் காட்டட்டுமா? Shall I show the result alone? Please take down the answer. Please take down the answer alone. Try to find it. This is the answer. இந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா happy. Okay, va? Take down the answer. It's up to you. You need to solve and you come back. This is the first homework sum. Second homework sum. Three sources இருக்கு. 3 sources இருக்கு. அப்ப நீ நல்லா என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணுவா. Shall I show? கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்க்கலாம். இதுல என்ன கரண்ட் கண்டுபிடிக்கணும் யாரா சொல்ல முடியுமா? இதுல என்ன பண்ணணும்? கரண்ட் த்ரூ this resistor. 2 ohm resistor. பார்க்கதான் சர்க்யூட் பெருசா இருக்கும். 3 டைம்ஸ் இதை நீ டிரா பண்ணிட்டீங்கன்னா சர்க்யூட் சிம்பிள் ஆயிடும். இதை நீ குரூப்பா கூட சால்வ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி கூட ஆன்சர் கொண்டு வரலாம். இது அப்படியே இந்த இடத்துல ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றத நீ வந்து சிமுலேஷன்ல செக் பண்ணிக்கலாம். பட் எனிஹவ் ஐ வில் கிவ் யூ த ஆன்சர் அலோன். இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா you will be happy. Last answer மட்டும் பார்த்துட்டு you will go for lunch. All the best for your unit test exam. நீ முட்டை மார்க் வாங்கினாலும் அது நீ வாங்கின முட்டையா இருக்கணும். ஓகேவா? காப்பி அடிக்காத. காப்பி அடிச்சா கூகுள் காட்டி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பேர் சொல்லி ஒவ்வொருத்தவங்க பேரும் சொல்லி சங்கடப்பட மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆன்சர் take down this answer and go for lunch. This is the answer. Direction கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. நான் இந்த ரெண்டு homework sum I won't repeat in the next class. நீ டவுட் இருந்தா நீ கேட்கலாம். Next class we will see Thevenin's and Norton theorem. With this, superposition theorem is over. Okay? Okay? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ திரும்ப போய் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணி பாரு. ஓகே? few more content presentல இருக்கு. ஒரு 3 slides மட்டும் இருக்கு. That I will explain you later. ஓகேவா? கண்ணா இந்த ஒன்று மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதுதான் லாஸ்ட் ஸ்லைட். இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா superposition theorem is over. Please take the screenshot of this one. Last slide. இதை மட்டும் எடுத்துக்கோ. டீட்டெயில்டாக யாராவது டவுட் இருந்ததுன்னா I will clarify the doubt separately. Why? இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு லஞ்சுக்கு போகலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏசி நெட்வொர்க்குக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ 4 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா 4 டைம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். இன் ஜென்ரல் n number of சோர்ஸ் இருந்ததுன்னா n number of டைம்ஸ் சால்வ் பண்ணணும். இஸ் இட் கிளியர் சார்? Shall we go for lunch? Yes, sir. Thank you very much. Thank you to Sajid sir too. சூப்பர் அனிமேஷன் போட்டு பிபிடி கொடுத்துருக்கார். யூஸ் பண்ணுங்க. ஜெயதேவ் சார் தேங்க்யூ வெரி மச் சார். Shall we wind up சார்? ஜெயதேவ் சார். ஓகே தேங்க்யூ சார். கண்ணா வேற ஏதாவது டவுட் இருக்கா? இன்பிட்வீன் நிறைய பேர் சார் கூப்பிட்டீங்களே கண்ணா, கொஞ்சம் அது யாருன்னு சொல்ல முடியுமா? அருண் இருக்கீங்களா? அருண் பிரவீன் அருண் இருக்கீங்க?